எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். இந்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எதுக்குடா 6 வருஷம் நீங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வருஷமா நானும் பிசி பில்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பண்ணதுல ஆரம்பிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் பண்ணாம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கும் மேலே பிசி பில்ட்ஸ் வந்து நான் பண்ணி தந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேமர்ஸ் அப்படிங்கிற நம்ம கேமிங் சேனலில் ஆரம்பித்தது. நம்ம சேனலில் முழுக்க பிசி பில்ட் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பிசி ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 55,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, AMD தரப்புலேருந்து அவங்க நமக்காக ரிவ்யூ யூனிட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 5000 சீரீஸ் Ryzen 9 5950X இந்த ப்ராசரையும், அது மட்டும் இல்லாமல் AMD தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு ரேடியன் Rx6800 இந்த கிராஃபிக் கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூக்காக 15 நாள் ரிவ்யூக்காக வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டத்தையும் நம்மளோட டெஸ்ட் பெஞ்சில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பெஞ்ச்மார்க் ரிவ்யூ, என்னோட ஒப்பீனியன் என்ன இந்த GPU இந்த ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இது நான் ரிவ்யூ யூனிட்டாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாமே காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிசி பில்ட் வேணும் எங்கிட்ட பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதுக்கு கால் பண்ணி எனக்கு பிசி பில்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே பண்ணி உங்களுக்கு ஒன்று தெருக்கி விட்டுறலாம் பிசியை. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் சேல்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்கோட் சீரியல் நம்பர் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் வந்து ப்ளைனாக மாடல் மட்டும் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இங்கே எதுவுமே கிடையாது. நாட் ஃபார் ரீசேல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரிவ்யூவருக்கு போயிட்டு ரிவ்யூ யூனிட்டாக தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து பேக்கிங் வந்து பெருசாக இருக்காது. ஸோ ஆனாலும் நமக்கு வந்து உள்ளே இருக்க வேண்டிய கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Ryzen 9 5000 சீரீஸ்லேருந்து வந்து இருக்கக்கூடிய 5950X. ஸோ இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இது 3.6 GHzலேருந்து 4.9 GHz வரைக்கும் இதோட கிளாக் ஸ்பீடு இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 கோர் 32 த்ரெட் ப்ராசர். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோர் இருக்கக்கூடிய கன்சியூமர் கிரேட் ப்ராசர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3950Xம் இது இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஐபிசி வந்து பார்த்திங்கன்னா அது கம்பேர் பண்ணும்போது அதிகம், கிட்டத்தட்ட 16% வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான 3000 சீரீஸை விட இது வந்து பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 5000 சீரீஸ்லேருந்து வந்துருக்கக்கூடியது. ஸோ இந்த 5000 சீரீஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஜிபியூ வருவோம். ஸோ ஜிபியூ பொறுத்த வரைக்கும் இது RDNA 2ல் பில்ட் பண்ண ஒரு 6000 சீரீஸ் ஜிபியூ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஜிபியூ பொறுத்த வரைக்கும் இது AMDலேருந்து வந்துருக்கக்கூடிய அவங்களோட ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கார்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் எடிஷன் தான் பிடிக்கும். ஏன்னா அது பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக இருக்கும். மித்த பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்ட்ஸை விட இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலியாகவும் அப்பீலிங்காகவும் ஒரு பார்த்தா கிராஃபிக்ஸ் கார்டா கெத்தாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் அது. ஸோ 2100 அந்த மெகாஹெர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளாக் ஸ்பீட் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 16 GB VRAM கொண்ட கிராஃபிக்ஸ் கார்டு. இது ரொம்ப பல்கியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கார்டு பாருங்களேன், பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ரெட் லைனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செம ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 8-pin கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 தேவை. ஸோ இதுக்கு உண்மையிலே பெரிய கார்டு தான். ஸோ வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இதோடக்கு மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 வாட்ஸ் SMPS வந்து தேவைப்படும். கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு போர்ட் கனெக்டிவிட்டிஸ்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா HDMI போர்ட் ஒன்று, 2 டிஸ்பிளே போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பீரோல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கார்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரிபிள் ஃபேன் மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 80,000 வேரி ஆகும். ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. இதுதான் நம்மளோட ஜிபியோட ஸ்பெசிஃபிகேஷன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்மளோட ப்ராசஸர் மற்றும் ஜிபியூ வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட ஜென்ரலான ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ இதோட பெஞ்ச் மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டிய நேரம். ஸோ வாங்க இப்போ பெஞ்ச் மார்க் உள்ள போய் பார்ப்போம். பெஞ்ச் மார்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பெஞ்சோட ஸ்பெசிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸரோட பெஞ்ச் மார்க்லேருந்து ஆரம்பிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்ன அப்படின்னா சினிபெஞ்ச் R20. இதில் நமக்கு 2 டைப்பான ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஒன்று சிங்கிள் கோர், இன்னொன்று மல்டி கோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் படி இதில் 10,125 அப்படிங்கிற ஸ்கோரை வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்சியூமர் கிரேட்லேயே ஜாஸ்தி மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ரிசல்ட் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர்னு கூட சொல்லலாம் மல்டி கோரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் சிங்கிள் கோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது 641 அப்படிங்கிற இந்த ஸ்கோரை வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையான ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சினிபெஞ்சில் வந்ததுலேயே. அடுத்ததாக பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற நம்ம BMW சாம்பிளை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணதில் இந்த ரெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸரில் தான் ரன் பண்ணோம். இது 480 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வந்து முடிச்சிருச்சு இந்த ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து பிளெண்டரோட ரிசல்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கையோட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிசி பில்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். Bye guys.